பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். லூக் காஸ்பல் சாப்டர் 5 verses 3 and 4. அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை வேண்டுதல் கட்டளையாக மாறும். வேண்டுதல் கட்டளையாக மாறும். இந்த சம்பவம் நமக்கு மிகவும் தெரிந்த சம்பவம். சீமோன் பேதுருவினுடைய அந்த படகை இயேசு எடுக்கிறார். அதிலே எடுக்கும்போது அந்த பகுதி சொல்லுகிறது, இந்த படகு எனக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அங்கே ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறார். எப்பா இந்த படகை நான் எடுத்துக்கிட்டோமாப்பா? பேதுரு, எஸ் லார்ட், எடுத்துக்கோங்க. விரக்தி, ஏமாற்றம், ஒன்றுமில்லை, எம்டி போட்டு, வலையை அலசுறாரு, எல்லாமே இல்லை, கையில் ஒன்றும் இல்லை. ஆனால் இயேசுவை அந்த அந்த இடத்துல பார்த்துட்டு இயேசு பேதுரு இடத்துல இதை நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, எஸ். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி ரேமா அதுதான். உங்கள்கிட்ட ஆண்டவர் எதை கேட்குறாரோ அதை நீங்கள் உடனடியாக கொடுக்க ஆயத்தம் அப்படின்னா, அடுத்தது உங்களுக்கு கொடுக்க போகிறது என்ன தெரியுமா? கட்டளை. அடுத்தது உங்கள் வாழ்க்கையில் அவர் வாயிலிருந்து ஒரு கட்டளை பிறக்கும். எடுத்தோன்னே கட்டளை கொடுக்க மாட்டார். முதல்ல அவர் ரெக்வெஸ்ட் வைக்கிறார். இதை நான் எடுத்துக்கலாமாப்பா? பேதுரு கேட்டுக்கொண்டதின்படியே கொடுத்தார். இயேசு உட்கார்ந்தார், போதகம் பண்ணினார். அதுக்கு அடுத்த வசனம் அழகாக சொல்லுது பாருங்கள். அவர் ஒரு கட்டளை கொடுக்குறார், உங்கள் வலைகளை ஆழத்தில் போடுங்கள். அந்த போடுங்கள்ன்றது, ஏன்னா இந்த இடத்துல தான் நேற்று ராத்திரி போட்டார். நேற்று ராத்திரி முழுசும் இந்த இடத்துல தான் அவர் வலையை போட்டார். ஆனால் போட்ட இடத்துல மீன் இல்லை. ஆனால் இப்போ ஒரு கட்டளை வருது பார்த்தீங்களா, போடுங்கள். அவர் இந்த கட்டளைக்கு அப்புறம் போட்டால் அந்த இடத்துல 2 படகு மீன்கள். பிரியமானவர்களே, உங்கள் ஏமாற்றம் அது மகிழ்ச்சியாய் மாற வேண்டுமானால் முதல்ல அவர் கேட்பார். ஃபஸ்ட் ஆண்டவர் எப்போதுமே கேட்பார், என்ன கேட்குறாரோ நீங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கணும். ரெடியாக இருக்கீங்கன்னா அடுத்தது அவர் போடுங்கள்ன்ற கட்டளை கொடுப்பார். எலியாவும் அப்படி தான். இட்ஸ் எ பிப்ளிக்கல் பிரின்சிபல். எலியா அந்த சாரிபாத்து விதவைட்ட முதல்ல கேட்டார் பார்த்தீங்களா, ஒரு சிறிய அடைய எனக்கு கொடுக்குறியா? அவள் புலம்பல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டுமா, இந்த கொஞ்சம் மாவில் கொஞ்சம் எண்ணெயில் ஒரு சிறிய அடைய எனக்கு தா. அதான் எனக்கு கொஞ்சம் தா, கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக எனக்கு தா. அவள் அதை கொடுத்தா பார்த்தீங்களா? அந்த வேண்டுதலை கொடுத்தோன்னே அடுத்தது கட்டளை வருது பாருங்கள். இந்த பஞ்ச நாட்கள் முடியும் வரைக்கும் உன்னுடைய செலவழிந்து போவதும் இல்லை, குறைந்து போவதும் இல்லை, எண்ணெய் செலவழிந்து போவதும் இல்லை. அந்த கட்டளை வந்துடும். கட்டளை வந்துட்டுனா யாருமே தடுக்க முடியாது. எந்த மனுஷிக வல்லமையும் தடுக்க முடியாது. உங்களுக்கானதை கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பாக தருவார். ஆனால் அந்த கட்டளை வெளிப்படுறதுக்கு முன்னால் ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளுகிறார்ல, ரிக்வெஸ்ட் கமாண்டாக மாறும், வேண்டுதல் கட்டளையாக மாறும். அப்போ வேண்டுதல் அவர் சொல்லும்போது, நாம் எஸ்ன்னு சொல்லும்போது அந்த வேண்டுதலை படி கர்த்தர் கட்டளையாய் மாற்றுவார். இந்த காலவேளையில் ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறார்ல, உங்கள் இருதயத்தை கேட்குறாரு, உங்கள் அர்ப்பணிப்பை கேட்குறாரு. ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கிறாரு. நீங்கள் ஏன் இன்னும் அதை தாமதப்படுத்துகிறீங்க? இன்னும் ஞானஸ்தானம் எடுக்க தாமதப்படுறீங்களா? அபிஷேகம் பெற தாமதப்படுறீங்களா? இன்னும் நற்கிரியைகளில் பெருக தாமதப்படுறீங்களா? எங்கே கர்த்தர் கேட்டு நீங்கள் தாமதப்பட்டுருக்கீங்க? அதை இந்த காலை வேளையில் செய்வேன்னு சொல்லி முதல்ல செய்யுங்க. நீங்கள் செஞ்ச பிற்பாடு பாருங்கள், அவருடைய வாயிலிருந்து உங்களுக்கான கட்டளை பிறக்கும். எந்த இடத்துல தோல்வியை சந்தித்தீங்களோ அந்த இடத்துல ஜெயத்தை கொடுப்பதற்கான கட்டளை பிறக்கும். அந்த கட்டளை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கண்டிப்பாய் கொண்டு வந்து சேர்க்கும். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த காலை வேளையிலும் இது கொடுத்ததான இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யாரெல்லாம் ஏமாற்றத்தோடு
கவலையோடு இந்த காலை வேளையில் இருக்கிறாங்களோ நீர் திடப்படுத்தும். நீர் கேட்கிற காரியம் அவர்கள் எந்த இடத்துல ஒரு பிடிப்போட முடியாதுன்னு இருக்காங்களோ அதை கொடுக்க உதவி செய்யும். ஜெபத்தில் தங்களை அர்ப்பணிக்காமல் ஆண்டவரே இன்னும் ஏதோ ஒரு காரியத்தில் தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறவர்களோடு இந்த வார்த்தை பேசுவதாக. நீர் கேட்கிற பகுதியை உமக்கென்று அவர்கள் கொடுக்கட்டும் ஆண்டவரே. அதில் தாமதம் இல்லாமல் செய்ய உடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். அதை அவர்கள் இப்பொழுதே செய்ய உதவி செய்யும். அதை செய்யும் பொழுது நீர் கட்டளை கொடுக்கிற தேவன். ரெக்வெஸ்ட் பிகம்ஸ் கமாண்ட் லார்ட். உம்முடைய வேண்டுதல் அது கட்டளையாய் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் இதை பெற்று அனுபவிப்பார்களாக. துதிகன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.